திருநங்கை என்ற சான்றிதழ் இல்லாததால் காவலர் உடல் தகுதி தேர்வில் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த நசிரியா என்ற திருநங்கை தொடர்ந்த வழக்கில் 2ஆம் நிலை காவலர் தேர்வில் திருநங்கை என்ற பிரிவிலேயே விண்ணப்பித்து கடந்த மே மாதம் 21ஆம் தேதி தேர்வு எழுதியதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தேர்ச்சியும் பெற்ற நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி உடல் தகுதி தேர்விற்கு சென்றபோது பாலினம் குறித்த சான்றிதழ் இல்லை என கூறி தன்னை நிராகரித்து விட்டதாக அவர் தனது மனுவில் கூறியிருக்கிறார். பின்னர் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பாலின சான்றிதழ் பெற்று மீண்டும் சென்றபோது ஏற்கனவே நிராகரித்து விட்டதை கூறி தன்னை திருப்பி அனுப்பிவிட்டதாக நஸ்ரியா தெரிவித்தார். 31ஆம் தேதி கொண்டு வரதுனால உங்களை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன போட்டிருந்தது அதாவது ஹால் லெட்டரில் என்ன போட்டிருந்ததுன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களோ அது வெரிஃபிகேஷனுக்கு அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருந்தது கால் லெட்டரில். ஸோ அன்றைக்கி நான் அப்ளிகேஷன் போட்ட உள்ள சர்டிஃபிகேட் மட்டும் தான் நான் கொண்டு போயிருந்தேன். எக்ஸ்ட்ரா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு கால் லெட்டரில் போட கிடையாது. ஸோ நான் கொண்டு வந்துமே என்னை ஜென்ஸோடு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லா சர்ஜரியும் பண்ணி முடிச்சு ஒரு லேடிஸ்க்கு நிகராக இருக்கும்போது என்னை எப்படி நீங்கள் அவங்க ஜென்ஸோடு சேர்ந்து இது பண்ண சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி ஒரு ஜென்ஸாக பிறந்து லேடிஸாக மாறுறதான் எங்களோட ஆசை. ஸோ ஜென்ஸாக இருக்குது லேடிஸ் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு லேடிஸ் வலி வேதனைகளாக அனுபவிச்சு லேடிஸாக பண்ணதுக்கப்புறம் ஜென்ஸோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்?